ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். நேற்று நம்ம பார்த்த மாதிரி நம்ம இப்போ அவுட்லைனில் ஜரி த்ரெட் எப்படி கொடுக்குறது, சிங்கிள் பீடை அப்படியே அவுட்லைனாக எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது பெட்டல் ஷேப்பில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மேங்கோவை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மேங்கோ ஷேப் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த மேங்கோ ஷேப்பில் பீட் ஒர்க்கை எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்பயுமே சில திங்ஸ்க்கு சில பிக்சருக்கு நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணணும். சில இதுக்கு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் போடணும். ஸோ மாங்காய்க்கும் அப்படி தான், நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் மேங்கோ ஷேப்க்கு அவுட்லைனில் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் மேங்கோ ஷேப் அழகாக மேங்கோ மாதிரி வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேங்கோ ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஃபில்லிங் பண்ணும்போது எங்கேயாவது கேப் வந்துடும். ஸோ அந்த இடம் நம்மளால் கரெக்டாக ஃபில் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி இப்படி ஃபில் பண்ணிட்டு வரணும், 3 பீட்ஸா 4 பீட்ஸா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒவ்வொரு லைனாக நான் ஃபில் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேங்கோவை ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அந்த மேங்கோவை உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கும்போதே கேப் எங்கேயாவது வருது அப்படின்னா அதையும் நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிட முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உள்ளே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேங்கோவுக்கு அவுட்லைனில் பீட் ஒர்க்கை கொடுத்துட்டு ஜரி த்ரெட்டை அவுட்லைனுக்கு கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் த்ரெட்டில் தான் பீடை லோட் பண்ணணும். நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஜரியில் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா ஜரியில் சில பீட் உள்ளேயே போகாது. அதே மாதிரி நடுவில் ஜரி கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மெஷின் த்ரெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க த்ரெட் பீட் ஃபில்லிங்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லைன் போகும்போதும் பீட்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. நான் மேங்கோ ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதனோட அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகிடும், நமக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். உள்ளே ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துட்டு வெளியில் ஒரு லைன் ஃபுல்லாக பீட் ஒர்க்கை அவுட்லைனாக கொடுத்துட்டு 2 ஜரி த்ரெட் லைன் போட்டிருக்கேன். அப்போ பாருங்கள் மேங்கோ ஷேப் எவ்வளோ அழகாக நீட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் மேங்கோவை ஃபில் பண்ணணும். பீட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பீடை உள்ளே ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ இல்லை வேறு ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் எது வேணாலும் போட்டு இந்த மாதிரி பீட் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி டே 7ஓட அடுத்த ஸ்டிச் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சை நம்ம கிறிஸ் கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே கிறிஸ் கிராஸாக நம்ம அதே செயின் ஸ்டிச்சை மேலேயும் கீழேயும் போட்டுட்டு வர போகிறோம். இந்த ஸ்டிச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு அவுட்லைனுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். திக்கான அவுட்லைன் நமக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நீங்கள் கட் ஒர்க்குனாலும் நெட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நெட்டில் பண்ணி நம்ம நெட்டை மட்டும் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்குமே இந்த ஸ்டிச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு பேஸ் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக போட்டுடணும். நான் போடுற மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை ஒரு லைன் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ் கிராஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போடணும். கொஞ்சம் அவசரமாக பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா அது அவ்வளோ பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. ஓகேங்களா? அந்த கிறிஸ் கிராஸ் ஸ்டிச் நம்ம போடும்போது ரொம்ப சின்னதாக தான் நம்ம போடணும். செயின் ஸ்டிச்சே நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா தான் அது அழகாக இருக்கும். பெரிய பெரிய ஸ்டிச்சாக டைம் கன்சியூமிங்காக நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்டிச்சாக போடுவாங்க. நெக் அவுட்லைனுக்கே பெரிய பெரிய ஸ்டிச் போடுவாங்க. அப்படி போட்டால் அது ஒரு நீட் ஃபினிஷாக இருக்காது, பொட்டிக் ஃபினிஷிங் நமக்கு வராது. ஸோ குட்டி குட்டியாக அழகாக போட்டிங்கன்னா தான் அதனோட லுக்கு ஃபினிஷிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்களே ஒரு ப்ளவுஸை பொறுமையாக வெறும் செயின் ஸ்டிச் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அதனோட அவுட்புட் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் கிறிஸ் கிராஸ் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிறிஸ் க்ராஸ் வந்து நம்ம போட போகிறோம். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதே செயின் ஸ்டிச்சை தான் நம்ம மேலேயும் கீழேயும் இப்போ மேலே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். கீழே பார்க்கும்போது உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம நீடில் திருப்பிக்கணும். மேலே கீழே அப்படின்னு நம்ம கிறிஸ் க்ராஸாக செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேலே வரும்போது மேலே நம்ம நீடில் இப்படி ஃபேஸ் பண்ணி திருப்பிக்கணும். கீழே வரும்போது உங்களை ஃபேஸ் பண்ணி நீடில் நீங்கள் திருப்பிக்கணும். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக அந்த கிறிஸ் க்ராஸ் வந்து வரும். ஓகேங்களா? ட்விஸ்ட் பண்ணி போடக்கூடாது. ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாவே வராது. உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து ட்விஸ்ட் ஆகி அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. மேலே போகும்போது டுவோர்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி நீடிலையும் கீழே வரும்போது டுவோர்ட்ஸ் உங்களை பார்க்குற மாதிரி நீடிலையும் திருப்பி நீங்கள் அப்படி கிறிஸ் க்ராஸாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ லுக்காக இருக்குது. இந்த ஸ்டிச் வந்து நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம அவுட்லைன் கொடுத்தாலுமே நல்லா ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்கங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சை தான் கட் ஒர்க்குக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கட் ஒர்க் நம்ம பண்ணலாம். கட் ஒர்க்கு பண்ணிவிட்டு நெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும். ஏன்னா இன்னும் பேசிக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு நெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நெட்டில் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம கிறிஸ் க்ராஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஒர்க்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கிறிஸ் க்ராஸ் போட்டுட்டு நம்ம வந்துடலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதனோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செயின் ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு எவ்வளோ சன்னமாக இருக்கும். டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது தான் அதனோட திக்னஸ் தெரியும். இதுக்கு நம்ம ஒரே செயின் ஸ்டிச்லேயே இந்த கிறிஸ் க்ராஸ் போடும்போது அந்த டபுள் ஸ்டிச்சு கொடுக்குறதோட எஃபெக்ட் இதில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து கட் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து நான் கீழே வரைகிறேன். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த அமீபா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை வாட்டர் ஃபில்லிங்குன்னு சொல்லுவாங்க, அமீபா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேப்பே இல்லாமல் வளைஞ்சு நம்ம போடுறது. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேரே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இந்த மாதிரி அமீபா மாதிரி இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே எண்டு வந்து தனியாக தெரியக்கூடாது. அதே மாதிரி ஷார்ப்னஸும் இந்த ஸ்டிச்சில் நமக்கு தெரியக்கூடாது. சும்மா நிறைய பெண்ட் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டிச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற பென்னஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துரும், ப்ராக்டிஸை கொடுத்துரும். செயின் ஸ்டிச்சை நீங்கள் எப்படி வேணாலும் எந்த ஒரு குட்டியான இடத்துலையும் நீங்கள் அந்த ஸ்டிச்சை போட முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கே கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு பிக்சரை ஃப்ளவரை வரைஞ்சிட்டு இந்த வாட்டர் ஃபில்லிங்கை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ரிச் லுக் இருக்கும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? கோல்டில் கொடுத்தாலும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே கொடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட உங்களுக்கே அது வந்துடும் அந்த ஷேப்புக்கு. குட்டி குட்டியாக ஆனால் செயின் ஸ்டிச் வரணும். கொஞ்சம் பொறுமையும் இந்த ஸ்டிச்சுக்கு தேவை நமக்கு. அவ்வளோ பொறுமையாக இருந்தால் தான் அந்த பெண்ட்னஸ்லாம் கரெக்டாக நம்ம பெண்டு கொடுத்து நம்ம வரைய முடியும். ஷார்ப் எட்ஜு வரவே கூடாது இதில். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இப்படியே குட்டி குட்டியாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஸ்டிச்சோட டிஸ்கிரிப்ஷனு. உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதனோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன கேப் விடாமல் நல்ல ஃபில்லிங்காகவே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இது எவ்வளோ நீட் லுக்கில் நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ நீட்டாக இருக்கும் நம்மளுடைய ப்ளவுஸ் ஒர்க்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து அமீபா ஸ்டிச்சு இல்லைன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. தமிழில் வந்து கல்பாசி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் அப்படி தான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட அவுட்லுக் பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஜரியில் போட்டாலும் அவ்வளோ லுக்காக இருக்கும், த்ரெட்டில் போட்டாலும் அவ்வளோ லுக்காக இருக்கும். நான் ஜரியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் த்ரெட்லேயும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த பீடு ஃபில்லிங் ஸ்டிச்சும் பார்த்துருக்கோம், தென் டபுள் கிறிஸ் கிராஸ் ஸ்டிச் பார்த்துருக்கோம், அப்புறம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்டிச்சுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ஏதாவது ஒரு பிக்சரை ட்ரா பண்ணி அதில் நிறைய ட்ரை பண்ணுங்கள்.